ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அப்புறம் உங்களுடைய லைவ் லொக்கேஷன் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால பார்க்க முடியும்னுட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் லைவாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுடைய மொபைலில் சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதோட அவங்க சில வைரஸ் ஃபைல்ஸையும் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அட்வைசர், ஹிடன் அப்ளிகேஷன், த்ரெட் அனலைசர், ஆப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆட்வேர் ஸ்கேன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அது மேலே ஒரு கிளிக் பண்ணோம்னா போதும், உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா ஆப்ஸுமே வந்து அது ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்கேன் பண்ணதும் உங்களுடைய மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப்ஸில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு சேஃபான ஆப்ஸ், எதெல்லாம் உங்களுக்கு சேஃபாக இல்லாத ஆப்ஸ்ன்றதை வந்து தனியாக பிரித்து காட்டுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு சேஃபான ஆப்ஸாக இருக்காது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். இல்லைனா உங்களுடைய நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு ஷேர் ஆகிட்டு இருக்கும். ஸோ உடனே வந்து ரெட் கலரில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து ஹிடன், அதாவது மறைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது வந்து நார்மல் செட்டிங்ஸில் போனோம்னா கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அது எல்லாத்தையும் தனியாகவும் காட்டிடும். அதுக்கப்புறம் வந்து பேன் பண்ணியிருக்கிற ஆப்ஸ், அதாவது இந்த டிக்டாக்கு, சில ஆப்ஸ் எல்லாம் வந்து சைனீஸ் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேன் பண்ணியிருக்கிற ஆப்ஸு, அப்புறம் ஹிடன் மறைஞ்சிருக்கிற ஆப்ஸ்ன்னுட்டு தனித்தனியாக பிரித்து காட்டியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் தேர்ட் பார்ட்டி ஆப்பு, பேண்டு, அப்புறம் ஹிடன் ஆப்ஸ்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிடன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், உங்களுடைய மொபைலை மானிட்டர் பண்ணுற மாதிரியான ஆப்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இதை பார்த்துட்டு இதில் அந்த மாதிரி ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே உடனே அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைல் வந்து சேஃபாக இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அட்வைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற, அதாவது சேஃப்டி ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். இதில் வந்து எல்லாமே ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைல் வந்து 100% வந்து சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இதில் வந்து சில இது வந்து ரெட் மார்க்கில் இருக்குதுன்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைல் வந்து லைட்டாக டேஞ்சரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா எனேபிள் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸும் அதிலே வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு எனேபிள் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய மொபைல் வந்து 100% வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படியே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.